பேசி அவர் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். The Lord has spoken and encouraged us. தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். I am thankful to the Lord. நம் கடந்த வாரத்திலே நாம் பாரபட்சம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். Last week we heard that we should be without partiality. நம்மை விட சிறியவர்களிடம் பாரபட்சம் இல்லாமல் இருப்பது. Not being partial with those who are younger to us or little than us. இன்றைக்கும் தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பேசி இருக்கிறார். Even today the Lord has continued to speak to us. நம்மை காட்டிலும் சிறியவர்களை ஏற்றுக்கொள்வது. Receiving those who are younger to us, those who are little. நாம் எல்லோருமே இன்னொருவருடைய அதிகாரத்தின் கீழாகத்தான் இருக்கிறோம். Every one of us is under somebody else's authority. ஆனால் நம்மை விட சிறியவர்களும் இருக்கிறார்கள். But there are people who are younger to us or lower than us. நம்மை விட திறமையிலேயோ அல்லது கிஃப்ட்லேயோ அல்லது பண விஷயத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்திலே கீழானவர்கள் நம்மை காட்டிலும் சிறியவர்கள் இருக்கிறார்கள். There are people who are lower than us in money or abilities or other things. நாம் சகோதரர்கள் சொல்ல கேட்ட நம்முடைய ஆவிக்குரிய தன்மை நாம் அவர்களிடம் எப்படி நடக்கிறோம் என்பதை பொறுத்து அது தேவன் அதை தீர்மானிப்பார். As we heard from our brother, the Lord would determine our spiritual status based on how we deal with people who are little than us or சிறு பிள்ளைகளை lower than us. சிறு பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். Let us receive, we will receive younger people. ஆனால் சகோதரன் சொன்னது போல சிறியவர்களை இந்த பிரதர் தானே இந்த சிஸ்டர் தானே அப்படின்று பார்க்கிறவர்களை இருதயத்திலே நாம் அசட்டை பண்ணாமல் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? But are we able to accept the brothers and sisters who think they are lower? Only this brother, only this sister. Do we accept them without having a loathing thought concerning them? நமக்கு சரியாக இருப்பவர்களை அல்லது நமக்கு மேலே இருப்பவர்களுக்காக ஒருவேளை நாம் மன்றாடுவோம். Perhaps we would plead for the people who are above us or equal to us. ஆனால் இங்கே பவுலுடைய ஆவியை நாம் பார்த்தோம். But we saw the spirit of Paul here. ஒரு அடிமையாக இருந்து ஜெயிலிலே தனக்கு ஊழியம் செய்து வருகிற ஒரு சாதாரண ஒரு அடிமைக்காக அவர் எப்படி பரிந்து பேசுகிறார். See how he pleaded for a slave who was with him and ministered to him in the jail. அவரிடத்தில் எவ்வளவு ஒரு மனத்தாழ்மை இருக்கிறது. See what humility he had. இந்த அடிமையையும் அவர் நேசிக்கிறார். He loved this slave. பிலமோனிடத்திலும் அவர் கெஞ்சி கேட்கிறார். And with Philemon also he pleads for him. பிலமோனிடம் அவர் அதிகாரமாக அதை சொல்ல முடியும். He could command Philemon to do that. ஆனால் 9ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசித்தோம். We read in verse 9. அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன் என்று சொல்லுகிறார். He says, for love's sake I rather appeal to you. அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை மற்றவர்களுக்காக நாம் இறங்கி போயிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. Brothers and sisters, how many times have we gone down in order to plead for somebody else? தொடர்ந்து இந்த ஒனேசிமுவை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதற்கு பவுலுக்கு விருப்பம். Paul had a desire to keep Onesimus with him forever. ஆனால் 14ஆம் வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார். But in verse 14 he says, ஆனாலும் உன்னுடைய பர்மிஷன் இல்லாம செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. But without your consent I did not want to do anything. நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. But without your consent I did not want to do anything. நான் இந்த ஆவியை காலையில் நேரத்திலே சகோதரன் பேச கேட்டு நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். I was so much blessed to see the spirit when our brother shared from this. அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட இறங்கி தன்னை தாழ்த்தி பிலமோனிடம் அவர் மன்றாடுகிறார். Even though Paul had the right to command Philemon to do certain thing, he comes down and humbles himself and pleads with him. ஒரு சாதாரண ஒரு நபருக்காக. For an ordinary person. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பவுலை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். See how much the Lord has blessed Paul. அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை ஆசீர்வதித்ததை நாம் சகோதரர் சொல்ல கேட்டோம். We heard our brother explain about how the Lord had blessed people with such spirits. யோசேப்பிடம் இருந்த அந்த ஆவி சகோதரர்களை விசாரிக்க வேண்டும் என்ற ஆவி அவரை எப்படி உயர்த்தியது. See how the spirit which Joseph had to bless his brothers actually lifted him. ஆம் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு அது சவாலாக இருக்கிறது. Yes brothers and sisters, that is a challenge before us. அடுத்ததாக அவர்
18வது வசனத்தில் அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தாலும் உம்மிடத்திலே கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். In verse 18, but if he has wronged you in any way or owes you anything, charge that to my account. நம்மேலே அந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவி. A spirit of taking the blame onto ourselves. யாரிடத்திலே ஒரு குறையை பார்க்கிறோம், when we see some lack in somebody, இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னு சொல்லி கை நீட்டாதபடி அதை சரி செய்கிற நபர் நானாக இருக்கட்டும், என் மேலே அந்த கடன் இருக்கட்டும். Instead of blaming others, that person is wrong, this person is wrong, let me be the person who rectifies all that. தேவன் அப்படிப்பட்ட கரிசனை உள்ளவர்களை பார்க்கிறார் சகோதர சகோதரிகளே. The Lord looks at people with such concern, brothers and sisters. யோசேப்பிடம் இருந்த அந்த சின்ன இருதயத்தை பார்த்தார். ஒரு பெரிய பஞ்சம் வரும்போது இந்த அனைத்து தேசத்தையும் காக்கிறதுக்கு ஏற்ற நபர் இவனாகத்தான் இருக்கும் என்று தேவன் முன்குறித்தார். The Lord saw the desire of wanting to bless his brothers, and he decided that this would be the right person to bless so many people when there would be a famine in the future. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் இருக்கிறோம். So we are young children and young brothers and sisters now. நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் நாம் படிக்கிற இடங்களில் நம்ம யாராருக்கிட்ட கன்சர்னாக இருக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களை எப்படி விட்டு கொடுக்கிறோம், மற்றவர்களுக்காக எப்படி இறங்கி போய் உதவி செய்கிறோம் என்பதை தேவன் கவனித்து வருகிறார். The Lord looks at how we are full of concern with others, and how we go and inquire them, how we want to help others. The Lord is watchful of all that. நாளைக்கு உங்களை மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற விசாரிக்கிற இடத்திலே அவர் வைக்க முடியும். The Lord could place you in a place where you are a blessing and where you are able to help others. இன்றைக்கு அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரணமாக நடந்து போகிற சம்பவங்கள் இல்லை. These things are not ordinary events that happen in your life today, brothers and sisters. நம்முடைய சின்ன சின்ன மனதுருக்கம், இரக்க சுபாவம், விட்டு கொடுத்தல், வாலண்டியராக சென்று உதவி செய்தல், இது எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். The Lord watches over all these little things of acts of compassion and wanting to help others, be mindful of others' needs. All these things the Lord looks at. அடுத்ததாக நாம் கேட்டோம் நியாயம் தீர்த்து குழியில் தள்ளுகிற ஆவி. And we heard about the spirit of condemning and putting people down into the pit. யோசேப்பினிடத்தில் அநேக நன்மைகளை அவர்களுடைய சகோதரர்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். His brothers would have received so many blessings from Joseph. ஆனால் அவர்கள் மனதில் இருந்ததெல்லாம் அவங்க அப்பா எக்ஸ்ட்ராவாக ஒரு கோட்டு செஞ்சு கொடுத்தது பெருசாக ஆக்கிரமிச்சிருச்சு. But all that was occupying their minds was the varicolored tunic, a special tunic that his father had prepared for him. அதனால பொறாமை வந்தது. So they got jealous of him. அவனை குழியிலே தள்ளினார்கள். They pushed him into a pit. நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலும் நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். We also receive so many blessings from our own brothers and sisters. அவரிடத்தில் பார்க்கிற ஏதோ ஒரு குறை தேவன் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதிப்பது பொறாமையை உண்டு பண்ணுகிறதா? Does the blessing that the Lord blesses them with, or some lack that the other person has, does that make us jealous of them? அவர்களை நாம் அப்படி பேசி புறம் பேசி குழியிலே தள்ளுகிறோமா? Do we backbite about them and push them down into a pit? இதனாலே நாம் தேவன் நம்மை எச்சரித்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. The Lord has warned us today, brothers and sisters. நன்மைகளை நினைக்க கற்றுக்கொள்ள சொல்லி இருக்கிறார். The Lord has taught us to learn to remember the good that we have received. அடுத்ததாக யோசேப் சொன்னதை கேட்டோம். Next we heard about what Joseph said. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள் என்று சொன்னார். Joseph said, you meant evil against me. தீமை செய்தவர்களையே பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். Even the ones who actually committed evil against them, he said, you planned to do evil against me. ஆனால் நம்முடைய டெய்லி லைஃப்ல நம்முடைய வீட்டில் சகோதர சகோதரிகள் மத்தியில் நீங்கள் இதை நினச்சி தான் இப்படி பண்ணியிருப்பீங்க, இதுதான் உங்கள் மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறோமே. But are we not coming to a conclusion saying at our home, you did this thing with that in mind? நீங்கள் இப்படி நினச்சி எனக்கு தீமை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நாம் செய்கிறோமே. Are we not saying you had this intention in mind and did this evil to me? இவர்கள் என்னை இப்படி வெறுத்து இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணி நம்முடைய வீடுகளில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது. We assume certain things saying that you meant you had this evil intention and you are going to do this against me. ஆனால் யோசேப்பை போல நாம் இருப்போமானால் தீமை செய்தால் கூட ஏதோ என்னை பாதுகாக்க தேவன் ஒருவர் இருக்கிறார், ஒருவரும் எனக்கு தீமை செய்ய முடியாது என்று சொல்லி நாம் இளைப்பாறுதலாக இருக்க முடியும். But if we are like Joseph and we would have this thought that there is a father who is able to protect me, even if others commit evil to me,
He will be able to help me. தேவன் நம்மை காட்டிலும் சிறியவர்களை மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதை அவர் வெறுக்கிறார். The Lord hates us despising and condemning people who are lower than us. அது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். Let me conclude by showing one thing. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் Ezekiel chapter 26 இரண்டாவது வசனம் verse 2. மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஜனசதலங்களின் ஒலிமுக வாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியால். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், we see here தீரு அப்படிங்கிற அந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் எருசலேம் நகரத்தை பார்த்து அற்பமாக நினைக்கிறாங்க. So the people of the city of Tyre, Tyre are looked down on people of Jerusalem. எருசலேமை தேவன் சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார். The Lord punishes and disciplines Jerusalem. தேவனுக்கும் அவர்களுக்கும் அது முடிஞ்சிருச்சு. That is about the Lord and Jerusalem. ஆனால் இந்த தீரு அவங்கள பார்த்து அற்பமாக நினச்சி அசட்டை பண்ணுகிறது. But Tyre looks at Jerusalem despitefully. இந்த தீருவுக்கு வருகிற பனிஷ்மெண்ட்டை 26, 27, 28 3 அதிகாரங்களில் தேவன் எழுதியிருக்கிறார். The Lord has listed down all the punishment that the people of Tyre are going to have in 3 chapters, chapter 26, 27 நாம் 27 வாசித்தோமானால் ஃபுல்லாக அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கும். If you read through these 3 chapters, it's be full of those judgments over Tyre. தேவன் மற்றவர்களை குறித்த விஷயங்களை டீல் பண்ணும்போது நாம் அற்பமாய் நினைத்து நியாயந்தீர்ப்பதை அருவருக்கிறார் சகோதர சகோதரிகளே. The Lord abhors our despising others when they are being disciplined by the Lord, brothers and sisters. நாம் கேட்ட வெளிச்சத்திலே நம்மை நாம் நியாயந்தீர்ப்போம். Let us judge our own selves in the light of what we heard. அந்த வெளிச்சத்தை வைத்து நாம் மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம். Let us not judge others with the light that we have received. தேவன் தாமே உதவி செய்வாரா. May the Lord himself help us.